அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய உலகில் பலர் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், மரணத்திற்கு பிறகு உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? சிலர் கூறுகிறார்கள், மனிதன் இறந்தவுடன் எல்லாம் முடிந்துவிடுகிறது. மறுமை வாழ்க்கை என்பது மதங்கள் உருவாக்கிய ஒரு கற்பனை. ஆனால் இஸ்லாம் இதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு பதிலை வழங்குகிறது. இஸ்லாமில் மறுமை வாழ்க்கை என்ற நம்பிக்கை ஆஹீரா அல்-பாத பாதல் மவுத் என்று அழைக்கப்படுகிறது. இது இஸ்லாமின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாகும். முதலில் விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அவர்கள் கூறும் முதல் வாதம், மரணத்திற்கு பிறகு யாரும் திரும்பி வந்து எதையும் சொல்லவில்லை, அதனால் மறுமை வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த வாதத்தில் ஒரு முக்கியமான தவறு உள்ளது. மரணம் என்பது இந்த உலகிலிருந்து மற்றொரு உலகிற்கு செல்லும் மாற்றம். அது திரும்பி வந்து சொல்லும் உலகம் அல்ல. இப்போது விமர்சகர்கள் கூறும் இரண்டாவது வாதம், உடல் அழிந்துவிட்டால் மனிதன் எப்படி மீண்டும் உயிர்த்தெழுவான்? இந்த கேள்வி குர்ஆன் காலத்திலேயே கேட்கப்பட்டது. அதற்கு குர்ஆன் பதிலளிக்கிறது, குல் யுஹ்யீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரத்தின், அதை முதலில் படைத்தவனே மீண்டும் உயிர்ப்பிப்பான். அதாவது மனிதனை முதலில் உருவாக்கியவன் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாதா? இப்போது குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌதி தும்ம இலைனா துர்ஜாவுன். இதன் அர்த்தம், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை அனுபவிக்கும், பின்னர் நீங்கள் எங்களிடமே திரும்புவீர்கள். அதாவது மரணம் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது மறுமை வாழ்க்கையின் தொடக்கம். மூன்றாவது வாதம், மறுமை வாழ்க்கைக்கு அறிவியல் ரீதியாக ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்பது ஆய்வு செய்யும் என்று பொருள். அது ஒன்று உலக பொருளை அல்லது இயற்கை நிகழ்வுகளை பற்றியிருக்கும். ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது பொருள் உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதனால் அதை அறிவியல் ஆய்வு செய்ய முடியாது. இப்போது ஒரு முக்கியமான தத்துவ கேள்வியை பார்க்கலாம். இந்த உலகத்தை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள், தீயவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள். அப்படியானால் நீதியான முடிவு எங்கே? இஸ்லாம் கூறுவது, ஒரு நாள் அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அந்த நாள்தான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனின் செயல்களுக்கும் கணக்கு கேட்கப்படும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரஹு வமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு. இதன் அர்த்தம், ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை காண்பாய், ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதை காண்பாய். இப்போது நபி அவர்களின் ஹதீஸை பார்க்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌதி. இந்த ஹதீஸ் திர்மிதி நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம், புத்திசாலி யார் என்றால் தன் உள்ளத்தை கட்டுப்படுத்தி மரணத்திற்கு பிறகு வரும் வாழ்க்கைக்காக செயல்படுகிறவன். இஸ்லாம் கூறுவது, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. இந்த சோதனை முடிந்த பிறகுதான் மறுமை வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கை நிரந்தரமானது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? குர்ஆன் கூறுகிறது, அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜாஊன். இதன் அர்த்தம், நாங்கள் உங்களை வீணாக படைத்தோம் என்று நினைக்கிறீர்களா? இதன் மூலம் குர்ஆன் மனித வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருப்பதை நினைவூட்டுகிறது. இறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை என்னவென்றால், மறுமை வாழ்க்கை என்பது பயமுறுத்தும் கருத்து அல்ல. மாறாக அது மனிதனை பொறுப்புள்ளவனாக, நீதியுள்ளவனாக, நெறிமுறையுள்ளவனாக வாழ உதவும் ஒரு நம்பிக்கை. அதனால் இஸ்லாம் கூறுவது, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. இறைவன் நமக்கு உண்மையை புரிந்து கொள்ளும் அறிவை வழங்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும்.